1 2 பார்த்துருக்கோம். சாப்டர் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். போன எபிசோட் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அவன் வந்து மெயினா வந்து அது ப்ரொபோசல் சீனா, பிரேக்கப் சீனா, பிரேக்கப் தான். அன்மேரிட் மீ சொல்றா. பிரேக்கப் சீனா தான் இருக்கு. கேஸ் தேவைப்படுது. கேஸ் தேவைப்படுது. டீம் தேவைப்படுது. 6 பசங்க வேற 6 பசங்க. அதே ஸ்டார்டிங்ல சொல்லி அனுப்பிச்சிருக்கான். எரி இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி பொண்ணு நல்லா இருக்குதா ஏன்னா ஃபர்ஸ்ட் போன பார்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து என்ன சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஹீரோயிக்கு ஆதி ஹீரோயிக்கு பவர் என்னன்னா வந்து போர் பிக்ஸ்ல டைமென்ஷன் இன்னொரு பில்லு ஃபர்ஸ்ட் இல்ல வாயில வச்சு குடிச்சிருப்பான். ஆமா ஆமா பாப்பறத போய் காப்பாத்தும். அந்த மாதிரி போயிட்டே அப்புறம் ஒரு டீம் கலந்தாங்க. என்ன நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இப்போ நான் போய் மேக்ஸை காப்பாற்றுறேன். அதுல அம்மா அம்மா அந்த டெமோக்ராட் சாகும்போது அந்த டஸ்ட் மாதிரி போட்டுருமா அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. எங்க காட்டவே இல்லை வரைக்கும் இன்னைக்கு நம்ம சாப்டர் 7 பார்க்க போறோம். இல்ல அப்சைட் வேர்ல்டுக்கும் நம்ம வேர்ல்டுக்கும் இன்னொரு வேர்ல்டுக்கும் நடுவுல 3 வேர்ல்டு இந்த வாக் ஓபன் சத்தவா டோனட்டோட சென்டர் பார்த்த மாதிரி ஹெவி உடைக்குது. அப்சைட் வேர்ல்டு டப்பினோட எல்லா தியரிஸும் இதுல இருந்து ரெண்டு வேர்ல்டு இருக்குன்னா நடுவுல சாமி ரெண்டு இட்டி வாமே நடுவுல ஓட்ட போய் போற வழி இருக்கு. அப்சைட் வேர்ல்டு நடுவுல இருக்க முடியும். அப்சைட் வேர்ல்டு பாக்கெட் வேற ஒரு வேர்ல்டுக்கும் மேல ஒரு டோனட் கீழே ஒரு டோனட் வச்சுக்கோ. நடுவுல ஒரு பைப் வைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஆப்ஷன்ஸ் கீழ அப்சைட் டவுன் ப்ரோ. அப்சைட் டவுன் கீழ இன்னொன்னு இருக்கு. அது போற வழியில அப்சைட் டவுன் அதுவும் காட்டுங்க. கால் ஒன்னு பங்கு வந்து இருக்கியா வந்து பிரிட்ஜ் சாப்டர் 7 இந்த பிரிட்ஜ் ரியாக்ஷன். ஒரு எபிசோட் விளையாட பண்ணுங்க. மேக்ஸ் திரும்பி வா மேக்ஸ். கண்ணு திற என்ன பாரு மேக்ஸ். புரியுது கேக்குதா மேக்ஸ்? என்ன பாரு கண்ணு திற மேக்ஸ். என்னாச்சு? கண்ணு திற மேக்ஸ். ஹலோ லூகாஸ். சொல்லு மேக்ஸ். மேக்ஸ் இங்க பாரு. உனக்கு ஒண்ணு இல்லை. இங்க பாரு மேக்ஸ். கண்ணு திற மேக்ஸ். உனக்கு எங்கேயாவது வலிக்குதா மேக்ஸ்? உனக்கு ஒன்றும் ஆகாது மேக்ஸ். என்னால எதுவும் உணர முடியல. உனக்கு தெரியுதா? என் கை உணர முடியுதா? கொஞ்சமா. என்ன பார்க்க முடியுதா? இங்க லைட்ஸ் ரொம்பவே கண்ணு கூசுது. நீ ரொம்ப நாளா கண்ணை திறக்காம அசையாம அப்படியே படுத்துக்கிட்டு இருந்த. நீ திரும்ப வர நிறைய கத்துக்கணும். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். திரும்ப வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் உன்னை பார்த்து எனக்காக காத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை நீ பிளே பண்ண. உண்மை என்னன்னா எனக்கு இத்தனை நாளா எதுவுமே தேவைப்படல. எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் மேக்ஸ் எந்திரிச்சாளா? நீ வந்துட்டியா?
வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சதா? வாய மூடு வீல. இப்ப நான் எங்க இருக்கேன்? ஓ ஏன் அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதை டெமோ டாக்ஸனை கொல்றதுக்காக வந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நாங்கள் எல்லாரும் அதுங்களுக்கு சாப்பாடாக இருப்போம். அப்போ தான் மிஸ்ஸஸ் வீலர் இங்கே வந்து அதுங்களை துவச்சி போட்டாங்க. நம்பவே முடியல மாம். ரத்னா அவன் கோவமாக இருப்பான், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான். நாங்கள் தப்பிச்சிட்டோன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஹாலி எங்க இருக்கா? அவளை மட்டும் காணோம். ஆனா இப்ப எல்லாம் அவங்க பிரச்சனை ட்ரீம்ல இருக்காங்க. அங்கனா ட்ரீம் வீட்ல இருக்கோ மட்டும் தான் இப்போ அது வந்து வெளிய வந்து கொஞ்சம் ட்ரீம் ஆர்டர் சொல்லுங்க. வீண் வாயில வந்து ஜெயிக்கணும்ல. டெமோ வார்க் பண்ணுங்க. அப்போ மைண்ட் ஸ்டேர் வந்து வெக்னா இதுதான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரி பண்றது இதுதான் லோட் போடுதுடா. இதுதான் இது ஒரு இது பண்ணும். அப்போ வெக்னா தான் பிச்சா. அப்போ வெக்னா தான் பிச்சா. ஓகே. இப்போ கால் இன்னும் ஃபார்ம் ஆகாம இருக்கு. ஜானத்தன் நிறுத்துறியா? என்ன அடி ஏதாவது பட்டுச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். ஆமா அதுவும் சரிதான். சரி இப்போ என்ன பண்றது? என்கிட்ட சொல்றதுக்கு வேற ஏதாவது ரகசியம் இருக்கா? தலைவன் போல டஸ்டிங் பண்ணிட்டேன். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு மாதிரி இருக்கும், என்ன மன்னிச்சிரு. தப்பா எடுத்துக்காத. நாங்க என்ன நினைச்சோம்னா நீங்க வந்து செத்துட்டோன்னு தானே நாங்களும் அதை நினைச்சோம். நீ சொன்ன ஷீல்ட் ஜெனரேட்டர் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது ஒரு ஷீல்ட் ஜெனரேட்டர் கிடையாதுன்னு எங்களுக்கும் தெரியும். தெரியும்னா அப்ப அத முன்னாடி எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. அது முயற்சி பண்ணோம். ஆண்டனா உடைஞ்சிருச்சு. அவன் தப்பு. விடுங்க, அப்படின்னா நான் என்னத்தை ஷூட் பண்ணி தொலைச்சேன்? எக்ஸாட்டிக் மேட்டர். சும்மா சொன்னா எங்களுக்கு அது அப்படியே புரிஞ்சிருமா? கையோட கொண்டு வந்திருக்கேன், இருங்க உங்களுக்கு காட்டு. டாக்டர் புக் 83ல எழுதினது. இந்த புக் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி கதவு பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அவர் அதை எப்படி உருவாக்குனாரு, உண்மையாலே அது என்ன, நான் இதை முழுசா படிக்கல. ஆனா ஆமா ஆமா அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் புரியும். சிம்பிளா சொன்னா ஹாலி இப்போ செவுத்துக்கு அந்த பக்கம் இல்ல. அப்படின்னா எந்த இடத்துல இருக்கா? அது எனக்கு தெரியல. ஆனா அவ எங்க இருந்தாலும் அது கண்டிப்பா அப்சைட் டவுன் கிடையாதுன்னு தெரியும். அவன் என்ன பிடிச்சப்போ 4வது கதவை திறந்தான், கடைசி கதவு. அதால ஹாக்கன்ஸ் 2 பொளந்துருச்சு. உன்னால எது முடியும்? என்ன சத்தம் அது? நீ எது கேக்குற? உங்களுக்கு சிக்னல் கிடைச்சதா? கிடைக்கல. வாயேஜர் ஆல்பா, வாயேஜர் காமா. இங்க எனக்கு பெரிய 0 மட்டும் தான் காட்டுது.
உங்களோட பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் ஊத்திக்கிச்சு மிஸ்டர் செல்லக்குட்டி. பேசாம ஆண்டனாவை வேன்ல மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் போய் தேடலாம். அப்பவே சொன்னேன்ல வாயேஜர் காமா. ஹாப்கின்ஸ் ஒரு சமமற்ற நிலப்பரப்பும் காட்டு பகுதியா இருக்கறதாலயும் ஒரு வண்டி எடுத்துட்டு போய் நம்மால டெலிமெட்ரி டேக்க துல்லியமா கண்டுபிடிக்க முடியாது. 6 மணி நேரமா தேவையில்லாம அப்ப உட்கார்ந்து பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா 3 சிக்னல்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னால டஸ்டின் இருக்கிற ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். சிக்னல் கிடைக்கலன்னா உன்னால ஒரு மைல் முடியாது. சோ போன வரைக்கும் போகுதுன்னு அறுத்து விட்டுட்டு அடுத்த வேலையை பாப்போம். இல்லனா உனக்கு பிடிச்ச ஸ்டூடண்ட் கண் காணாத இடத்துல செத்து போயிடுவான், புரிஞ்சுக்கோ. அறுத்து விட்டு போணுமா? துணிஞ்சவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்கும். எனக்கு டஸ்டின் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. உங்க பலூன்ஸ் மேல போக விடுங்க வாயேஜஸ். திரும்ப சொல்லுங்க. ஏய் ஒரு நிமிஷம், என்னது? நமக்கு இன்னும் உயரம் வேணும். உங்க பலூன்ஸ் பறக்க விடுங்க. -44. அவசரப்பட்டு சொல்லிட்டேன் செல்லக்குட்டி. நீ நிஜமாவே நான் மிகப்பெரிய அங்கதான் இருக்கு. இப்ப நான் கிட்ட கால்குலேட் பண்ண போகும்போது போறேன். அப்படியே ஹாப்பர் இப்பதான் தகவல் சொன்னாரு. மேக்ஸுக்கு ஒன்னும் ஆகல, அவ வெளியே வந்துட்டா. இன்னொரு பையன் இருக்கான். இது ஆமா, அது அவங்கள பத்தி கொஞ்சம் கூட மட்டும் கேட்கல. இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. எல்லாமே சரியா போயிடும். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்குமா சொல்லுங்க? ஒருவேளை லூக்கஸ் சொன்னது சரினா இன்னைக்குதான் கடைசி நாள். வெக்னா என்கிட்ட சொன்ன அந்த நாள் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா உண்மை என்னன்னா அவனை ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா. அது அவனுக்கும் தெரியும். அது அவனுக்கு எப்பயோ தெரியும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப பலவீனமானவன். என்னை ஈஸியா கட்டுப்படுத்த முடியும்னு தெரிஞ்சிருக்கு. இல்ல வில், அது உண்மை கிடையாது. அதுதான் உண்மைமா, அதுதான் உண்மை. நான் அவனுக்கு ஒரு கருவிதான். அவனுடைய சக்தியை பயன்படுத்திக்க மத்தவங்கள வேவு பார்க்கிற வெறும் ஒரு கருவியா இருந்திருக்கேன். அதை உருவாக்குறதுக்கு. எதை உருவாக்குறதுக்கு? அந்த சுரங்கங்க அது அந்த வாசல்ல இருந்து தானா வளர்ந்து வரலாம். ஒவ்வொரு ராத்திரியும் நான் அந்த ஹைவோடு சேர்ந்து அந்த கொடிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதை வச்சு சுரங்கத்தை தோண்டி அப்சைட் டவுனோட நம்ம உலகத்தை இணைச்சதே நான் தான். என்னால எத்தனையோ பேர் செத்துட்டாங்கம்மா. என் ஒருத்தனை வச்சு இவ்வளவு பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி இன்னும் 12 பேரை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாமா? நீ நான் சொல்றத கேளு. இது வரைக்கும் நடந்தது எதுவுமே உன் தப்பு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் அந்த வெக்னாவோட பெரிய திட்டம், அவனுக்கு அந்த 12 கருவி கிடைக்காது. அவன் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். ஏன்னா ஹாலி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியும். செல்லம், இது எதுவும் இன்னும் முடியல. நம்மளுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியல, தப்பா சொல்றீங்க. ஆலி எங்க கண்ணை முழிப்பான்னு என்னால பார்க்க முடியல. ஆனா என்ன தோணுதுன்னா, நான் அவளை எந்த இடத்துல வச்சிருந்தேன் இப்போ அப்சைட் டவுன்ல தான் இருக்கும். அதனால நான் அவகிட்ட அவளை நேரா வீட்டுக்கு போக சொன்னேன். வீடா? வீடுனா எங்க வீடா? அப்படின்னா நம்ம திரும்பவும் அப்சைட் டவுனுக்கு போய் ஆகணும். எங்க பக்கத்துல எங்க ரிஃப்ட் இருக்கு? கார்ன்வாலிஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். எரிக்கா தான் கூப்பிடுறேன். எரிக்கா, இந்த நேரத்தில் என்னால் பேச முடியாது. ஓகே, வெக்னா அந்த சோல்ஜர்ஸை கொண்டுட்டா. அதனால நம்ம மேக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்நேரம் அவங்க புதுசா ஆளுங்களை இறக்கியிருப்பாங்க. என்னால ஒரு பிளேட்டை உடைச்சு போக முடியும். நீ என்ன சொல்ல வர? என் பொண்ணு இப்போ ஒரு இரும்பு பிளேட்டு கீழே மாட்டிட்டு இருக்காளா? விஷயம் புரியாம சொன்னா குழப்பமா தான் இருக்கும். ஆனா அவ அந்த அளவுக்கு பெரிய பிளேட்டு கீழே மாட்டல. அவ வந்து அது எப்படி சொல்றது, அது வந்து வேற ஒரு உலகம் இருக்குமா நம்ம கீழே? அந்த பிளேட்டு கீழே அது அப்சைட் டவுன். ஆமா, அது ஹாக்கின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் மோசமா இருக்கும். காய்ஸ் 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 பாருங்க, நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஆனா எரிக்காவும் மிஸ்டர் கிளாக்கும் இப்பதான் என்கிட்ட பேசினாங்க. டஸ்டனும் மற்றவங்களும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படின்னா நம்மளை விட அவங்க ஹாலியை சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம உடனே கிளம்பணும். மிலிட்டரி வந்துட்டாங்க. ஒண்ணுல என்னாச்சுமா? நீங்க ஓகேவா? எனக்கு ஒண்ணும் இல்ல மைக்கேல். இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்ஸஸ் வீலா. இங்கே இருங்க. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ஹெமரேஜ், நிலைமை மோசமாயி உயிரே போயிடலாம். என்னோட பொண்ணுக்கு நான் தேவைப்படுற நேரத்துல என்ன படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்றியா? ஒரு அம்மாவோட வலி உனக்கு தெரியாது. வா போலாம். மாம் 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 சரியா தான் சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. மாம், நீங்க தான் எங்களை காப்பாத்துனீங்க.
நீங்க எங்களை காப்பாத்தி ஏதோ ஒரு அதிசயத்துல நீங்களும் புழைச்சிட்டீங்க சரியா? ஆனா இப்ப நீங்க என்ன நம்பணும், இனிமே இது எல்லாத்தையும் நாங்களே சமாளிச்சிருவோம். அந்த மிருகங்க திரும்பவும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியும், அதுங்க பேரு டெமகோர்கன்ஸ். எனக்கு தெரியும், புரியுது. நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அப்சைட் டவுன் அப்புறம் ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்ப சொல்லிக்கிறேன். இதோ இந்த குரூப் தான் மத்தவங்க வராதப்ப வெல்ல காப்பாத்துனாங்க. நாங்க காப்பாத்துனோம். அதே மாதிரி நாங்க ஹாலியவும் காப்பாத்துவோம். அவளை காப்பாத்தி உங்ககிட்ட நாங்க கூட்டிட்டு வருவோம் மாம். என்ன நம்புங்க சரியா? ஓகே. மிஸ்டர் கிளார்க், உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லாத. டஸ்டின் இருக்க இடம் ஒரு வழியா தெரிஞ்சு போச்சு. அது சரியா நான் இப்ப நின்னுட்டு இருக்கிற இதே இடம் தான். ஆனா நாங்க இங்க வரும்போது அவன் இந்த இடத்துல இல்ல. அது ஏன்னா அவன் இங்க இருக்க மாட்டான், இதுக்கு கீழே தான் இருப்பான். புரியல. நீ அவர்கிட்ட சொல்லலையா? என்கிட்ட என்ன சொல்ல? ஓ மேக்ஸ், நீயா? ஆமா, நானே தான். எனக்கு ஒன்றும் கேட்கல. பொறுமையா இரு. டஸ்டின், நான் மைக். ஹாலி வெக்னா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அவ இப்ப அப்சைட் டவுன்ல என்னோட வீட்டை தேடி போயிட்டு இருக்கா. அதனால நீ உடனடியா அங்க போய் ஹாலி கூடவே இருக்கணும். புரிஞ்சுதா? நான் சொன்னது கேட்டுச்சா? டஸ்டின், நீ பேசுறது கேட்கல. டஸ்டின், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இல்ல அவன் உண்மையிலே ஹாலியை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னானா? நாம இந்த வழியா தான் போகணும். லேபுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எதிர்பாராதவங்க டஸ்டினை பார்த்துப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன? ஒரு நிமிஷம், எனக்கு இன்னும் புரியல. டஸ்டின் இப்ப அந்த பிளேட்ஸ் கீழே இருக்கான். ஆமா. ஆனா அவன் நசுங்கி போகல. இருங்க ஒரு நிமிஷம். இங்க எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க. என்னோட கிளப்ல நான் ஒரு பழைய ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வச்சிருக்கேன். அதோட RF சிக்னலை கண்டுபிடிக்க முடிஞ்சா என்னால டிரான்ஸ்மிஷன் நடக்காம தடுக்க முடியும். நல்ல யோசனை தான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நீ என்ன சொல்ற? ஆல்ஃபிரட் அதை விட அதிகமான ஸ்கோர் எடுக்க மாட்டாரா? அவர் அடிச்சு ஆடினதே நீ பாத்தியா? ரெஜி பெரிய ஆளா வருவாரு. நீ எழுதி நீ என்ன நினைக்கிற? வால்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நீங்க பார்த்தது வெறும் சாம்பிள் தான். எங்க கூட வரீங்களா செல்லக்குட்டி? நாம அதுக்குள்ள போறோமா? சரி, போய் தான் பாப்போமே. இந்த காத்து சுவாசிக்க பாதுகாப்பானதா? யாருக்கு தெரியும்? ஓகே. அவனை பார்த்துட்டேன். கடவுளே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ இருக்க மாட்டானுங்களே. நான்சி, நம்ம தங்கச்சி எங்க? ஹாலி எங்க? என்ன சத்தம் அது? நீ எது கேட்குற? ஏதோ அவளை பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது என்னன்னு தெரியல. அவனாதான் இருக்கணும். இது அவனோட வேலைதான். மைக், ஹாலிக்கு ஒன்றும் ஆகல. மைக், உனக்கு கேக்குதா? கவலைப்படாத ஹாலி, இது எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுவும் ரொம்ப சீக்கிரமா.
அரக்க மாதிரி இருந்துச்சு. வேற ஒரு உலகத்தை சேர்ந்தது. மான்ஸ்டர்ஸ் அவனால கட்டுப்படுத்த முடியும். ஹம்வீஸை தூக்க முடியும். நெருப்பை நிறுத்துவான். புல்லட்ஸ் அவனை தொடக்கூட இல்லை. ஏதாலையுமே முடியல. நடந்தது சண்டை இல்லை, எங்க எல்லாரையுமே கொண்டுட்டான். முதல்ல ஹாஸ்பிட்டல் மியூட்டன் டாக்ஸ் வந்துச்சு, இப்ப நம்ம மேக்ல அரக்கம் வந்தானா? அந்த நரகத்துல இருந்து இன்னும் வேற என்னெல்லாம் வரும்னு சொல்லுவீங்களா, இல்ல அதுவும் சர்ப்ரைஸா? கவனிச்சிங்களான்னு தெரியல. இப்ப நமக்கு ஆள்பலம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. கூடுதல் படைகள் வந்துகிட்டு இருக்கு. வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உன்னோட யூனிட் கிட்ட போய் பேசு கமாண்டர். நான் எது கூட சண்டை போறேன்னு எனக்கே தெரியல, அப்புறம் என்ன நான் அவங்க கிட்ட பேச முடியும்? நீ எது கூடயும் சண்டை போடல. இது ஒண்ணும் போர் இல்ல, இது ஒரு சர்ச். உன் வழியில எது குறுக்க வந்தாலும் கொல்லு. அதே நேரம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்து. அந்த பொண்ணை கண்டுபிடி, அந்த பொண்ணை கண்டுபிடின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றதுக்கு நீங்க என்ன கீ கொடுக்குற பொம்மையா? இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த பொண்ணு தான் காரணம். நீ மட்டும் உன்னோட வேலையை ஒழுங்கா செஞ்சு அவளை கண்டுபிடிச்சிருந்தா இப்ப நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதோட அந்த மான்ஸ்டர்ஸ் இந்நேரம் நமக்கு பதிலா மாஸ்கோல சோவியட்ஸ கொன்னு குவிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். இது வரைக்கும் செத்தவங்க அந்த குழந்தைங்க, அவங்க சாவுக்கு நீ தான் காரணம் இல்லைன்னு நான் கிடையாது. நீயும் அவங்க போன இடத்துக்கு போக கூடாதுன்னா உன்னோடத கொஞ்சம் மூடிக்கிட்டு கேக்குது. என்ன விஷயம்? நான் உடனே அங்க வரேன். என்ன நான் கொஞ்ச நாள் உன் கூட இல்லாம போயிட்டேன். நீ சார்சரரா மாறிட்டியா என்ன? 5 நிமிஷம் கூட என்னால அதை பண்ண முடியல. இல்ல கேக்குறேன், நான் என்ன மந்திரவாதியா? நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஹே, நான் உனக்கு சுத்தி காட்டவா? ஜிம்மி ஃபாஸ்டன் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளியூர் போயிட்டாரு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே பேஸ்மெண்ட் அங்கே இருக்கிற புக் ஷெல்ஃப் பின்னாடி மறைஞ்சிருக்கு. நம்ம பேட் கேவ் மாதிரி இல்லை, ஆனால் நல்லா இருக்கும். நாங்கள் தொடர்ந்து ஸ்டேஷனை நடத்திட்டு தான் இருக்கோம். ராபின் தான் எங்கள் டிஜே. ராக் அண்ட் ராபின் என் தப்பு தான். அப்புறம் ஸ்டீவ் தான் அவளுக்கு சவுண்ட் வேலை பார்க்குறான். கொஞ்சம் இதை பாரு. ஹே, நம்ம ஹாலியை திரும்ப கொண்டு வருவோம். அவ இப்ப அங்க தனியா இருக்கா லூகாஸ். அந்த மிருகத்தோட அவ தனியா இருக்கா. அவளால கண்டிப்பா தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்த பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உன்னால முடிஞ்சத நீ பண்ணிருக்க. நான் அங்கே இருந்திருக்கணும். அவளை பாதுகாப்பா வச்சிருந்திருக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் தோத்து போயிருப்போம். நீ அந்த வெக்னா மனசுக்குள்ள இருந்திருக்க. அவனை ஜெயிக்க நீ உதவி பண்ண. இல்ல, என்னால முடியாது. அந்த வெக்னா ஹாலியை எங்க வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தான் அது தெரியுமே. அவ எங்க இருக்கான்னு தெரியும். நான் அங்க போறதுதான் பிரச்சனையே. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் காட்டுறேன். பாருங்க, இதுதான் நம்ம ஹாக்கின்ஸ். அப்புறம் இதுதான் அப்சைட் டவுன். நம்ம முதல்ல இருந்தே இந்த இடம் பிரனர் திறந்து விட்ட வேற ஒரு டைமென்ஷன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மை என்னன்னா, இங்க இருக்கிறது ஒரு பாலம். இன்னும் தெளிவா சொன்னா ஸ்பேஸ் டைம்ல ஊடுருவி இருக்க ஒரு இன்டர் டைமென்ஷனல் பாலம். இது ரொம்பவே நிலையற்றது. ஆனா அதை புடிச்சு வச்சிருக்கிறது அந்த எக்ஸாட்டிக் மேட்டர். அதை தான் நாம அன்னைக்கு அந்த லேபுக்கு மேல பார்த்தோம். தியரிட்டிக்கல் பிசிக்ஸ்ல இந்த மாதிரி பாலத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ஆமா, இந்த வார்ம் ஹோல் தான் நம்ம ஊரை இதோட இணைக்குது. இது இன்னொரு உலகம். இதுக்கு நான் வச்சிருக்க பேரு தி ஆபிஸ். அதுக்கு ஏதாவது காரணம்? நிறைய குழப்பமும் தீமையும் இருக்க ராஜ்யம். என்ன சொன்னீங்க? D&D. அட கடவுளே. நம்ம உலகத்துக்கு வந்த அந்த மிருகங்களுக்கு இதுதான் உண்மையான வீடா இருக்கணும். அந்த டெமோகார்கன்ஸ், அந்த வைன்ஸ், அந்த மைண்ட் ஃபிளேயர், இந்த மாதிரி எல்லாமே அங்க இருந்து தான் வந்திருக்கணும். பல வருஷத்துக்கு முன்னாடி நீ ஹென்ரி அங்கதான் தூக்கி அடிச்ச. ரோனர் மட்டும் தலையிடாம இருந்திருந்தா அவன் கண்டிப்பா அங்கேதான் இருந்திருப்பான். அவர் தான் ஹென்ரியை தேட என்ன அனுப்புனாரு. அன்னைக்கு நீ ஆபிஸ் கூட ரிமோட் கான்டாக்ட் பண்ணப்போதான் இந்த பாலம் உருவாச்சு. அன்னையில இருந்து தான் ஹென்ரி அவனோட மான்ஸ்டர்ஸ் படையும் அதை பயன்படுத்தி நம்ம ஹாக்கின்ஸ்குள்ள வந்துட்டு போறாங்க. போன வருஷம் நம்ம வெக்னாவை ஓட விட்டு அடிச்சோம். அவன் காயம்லாம் குணமாகறதுக்காக இந்த பாலம் மூலமா ஆபிஸ்க்கு தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரியான கோழை. அப்படின்னா இத்தனை நாளா வெக்னா வானத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தானா? அதனாலதான் நம்ம தேடி கூட அவன் நமக்கு கிடைக்கல. அதனாலதான் என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் ஹாலி வானத்துல இருந்து கீழே விழுந்தா. ஆனா அவன் எதுக்காக அங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போறான்? என்ன தூக்கிட்டு போன அதே காரணத்துக்காக தான். குழந்தைங்களோட மனசு எப்பயுமே பலவீனமா இருக்கும்ல. சோ அதை அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க முடியும். அவனுடைய சக்திகளை அதிகமாக்குறதுக்காக அவன் என்னுடைய உடம்ப பயன்படுத்திக்கிட்டான். இப்ப அந்த குழந்தைங்களை வச்சும் அதே தான் பண்ண போறான். அவனோட சக்திகளை அதிகமாக்குறானா? ஆனா எதுக்காக? உலகங்களை நகர்த்துறதுக்கு. ஹாலி அவதான் சொன்னான். ஹென்றி சொல்லியிருக்கான், அந்த குழந்தைங்களோட உதவியால அவன்
2 உலகங்களையும் ஒண்ணா ஆக்க போறானா? அந்த நேரத்துல அதை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்போ இது அவன் அந்த அபிஸை நகர்த்தி கொண்டு வந்து ஹாக்கின்ஸ்ல மோத போறான். இல்ல மோதிரத்துக்கு இல்ல, இணைக்கிறதுக்கு. ஹென்றி அவன் காயங்களை குணமாக்கிறதுக்காக அபிஸ்க்கு போகல. அவன் போனதே பிளவை உண்டாக்குதான். ஹாக்கின்ஸை பலவீனப்படுத்தின மாதிரி இந்த ஏபிசியும் பலவீனமாக்குறான். சோ இந்த ஏபிஸும் ஹாக்கின்ஸும் ஒன்னா சேர்ந்து அது ஒண்ணா மாறிடும். உலகத்தை புதுசா உருவாக்குறான். ஆமா, இந்த உலகங்களை நகர்த்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சட்டுப்புட்டு முடிஞ்சிருமா இல்ல அது ரொம்ப நேரம் எடுக்குமா? கொஞ்ச நேரம் தான் இருக்கும்னு நம்புவோம். ஏன்னா இதெல்லாம் சரியா இருந்தா நம்ம காத்துல 2000 அடி உயரத்துக்கு போகணும். அபிஸ்க்கு போற வழியை தேடி ஹாலியும் குழந்தைங்களையும் காப்பாத்தணும். நம்ம உலகங்கள் இணையறதுக்கு முன்னாடி வெக்னாவையும் கொல்லணும். அதோட என் தியரி சரியா இருந்தா இன்னைக்கு ராத்திரி அவன் திட்டத்தை செயல்படுத்துவான். எனக்கு உன்னோட தியரி சுத்தமா பிடிக்கல தெரியுமா? எனக்கும் தான். எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஆனா இப்ப நம்ம இலக்கு என்னன்னாவது தெரியுது, என்ன செய்யணும்னு தெரியும். நமக்கு ஒரு திட்டம் தேவை. என்னை மன்னிச்சிடுங்க, தொந்தரவு பண்ண நினைக்கல. ஆனா அது எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. ஆனா நீங்க அவகிட்ட சொல்லிருப்பீங்களே மேக்ஸ் ஒரு ஏமாத்துற மான்ஸ்டர்னு. அது அவளை ஏமாத்துன்னு சொன்னீங்களா? நான் சொன்னேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அவன் என் பேச்சு கேட்கல. இன்னைக்கு ராத்திரி அவன் நமக்கு வேணும், இல்லைன்னா நம்ம தோத்துருவோம். அவகிட்ட அந்த மேக்ஸ் என்ன சொல்லிருப்பா? ரொம்ப மோசமான தப்பான விஷயங்கள். நான் உங்களை கடத்திட்டேன்னு அவகிட்ட சொல்லிருக்கா. என்னது? எங்களை காப்பாத்திருக்கீங்க. எனக்கு தெரியும். ஆனா அவ அது மட்டும் சொல்லல. இந்த உலகத்தை நான் காப்பாத்தல, அழிக்க நினைக்கிறேன்னு அவகிட்ட போய் சொல்லிருக்கா. ஆனா இதை எப்படி அவ நம்பினா? ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள், அதான் நம்பிட்டா. இல்ல, அவ ஒண்ணும் முட்டாள் கிடையாது தாமஸ். அந்த மான்ஸ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அந்த கருப்பு உருவத்துக்காக அவ வேலை பார்க்கறா. ஹாலியோட மனசை கெடுத்து அவளை வெளிச்சத்தை விட்டு பிரிச்சு இருளுக்கு உள்ள இழுத்துட்டு போயிட்டா. அப்படின்னா நம்ம எல்லாரும் இதெல்லாம் விட்டுட்டு பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போணுமா? நம்ம அம்மா அப்பா கூட இருக்கலாம். நம்ம எல்லாரும் செத்துருவோம். நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? வாயை மூடி தெரியல டரிப்பையிலே. நாம நமக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா டெரிக் சொல்றதுல நியாயம் இருக்கு. இல்ல, அது ஜெயிக்க விடக்கூடாது. சரியா? விடவும் மாட்டோம். எங்க அளவுக்கு உங்களுக்கு ஹாலியை பத்தி தெரியாது. நானும் அவளோ சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். டிபி 2வது பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதோட அவளுக்கு ஜார்ஜ் மேல ஒரு கண்ணு இருக்கு. அதெல்லாம் அது உண்மைதான், எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நாங்க எல்லாரும் அவகிட்ட பேசினா அவ மனசு மாறிடும். நாங்க அவளை திரும்பவும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். மேரி சரியா சொல்றா. எங்களால இது முடியும். திரும்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். வெளிச்சத்தை கொண்டு வருவோம். கொண்டு வருவோம். வெளிச்சத்தை 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 கொண்டு வருவோம். செக்யூரிட்டி கேமராலாம் உடைஞ்சிருக்கு. ட்ரென்ச் பிளேட்டும் தான். வெட்டி எடுத்த மாதிரி தெரியல. ஆமா, பார்த்தாலே எப்படி தான் தோணுது. மான்ஸ்டர் பூட்டையும் கேமராவையும் உடைக்குமா என்ன? எனக்கு அப்படி தோணல. எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டு உடனே தயாராக சொல்லு. நம்ம கிளம்ப போறோம். அப்சைட் டவுன்ல இருக்கிற பேஸ்ல ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. அதை நாம எடுத்துக்கலாம். அதுல ஏறி எபிஸ்க்கு போலாம். அந்த கிறுக்கனை கொண்டு குழந்தைங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். சரி, அப்ப இந்த ஹெலிகாப்டரை யார் ஓட்ட போறாங்க? அது ஹெலிகாப்டர், அதுக்கு பைலட்ஸ் இருப்பாங்க. சரிதான். கண்ணை காட்டி மிரட்டலாம். திரும்பவும் கடத்தல் திட்டுவா? பிரமாதம். ஆனா அந்த பைலட் ஹெலிகாப்டர் எப்படி ரிஃப்ட்குள்ள கொண்டு போவாரு? என்ன கேள்வி இது? பறந்து நேரம் உள்ள போகணும். என்ன பறந்து உள்ள போகணும்? அதோட ரோட்டார்ஸ் 40 அடி அகலமா இருக்கும். அவ்வளவு பெருசு கண்டிப்பா அதுக்குள்ள போகாது. ஸ்டீவ் கிட்ட பொண்ணுங்க அதான் சொல்லுவாங்க, அதனால அவன் கேட்கவே மாட்டான். இந்த நேரத்துல என்ன பேசுற நீ? சும்மா எல்லாரும் வாயை மூடுங்க. இத பாருங்க, எனக்கு தெரியாம உங்க யார்கிட்டயாவது மேஜிக் பிரீன் இருந்தா சொல்லுங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். இல்லன்னா இந்த ரிஸ்கை எடுத்து தான் ஆகணும். ஒண்ணு நாம பறந்து போகணும், இல்லன்னா செத்து போகணும். பறந்து போய் இல்லன்னா சாவு. அப்ப நம்ம சாக தான் போறோம். தெரிந்த ஒரு பிளான நாம ஏத்துக்கிறதுனால ஒண்ணும் சாக போறது. இத முடிவு பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாமா? ஆனா நீ சொல்றதெல்லாம் எனக்கு லாஜிக்காவே தோணல. நம்ம எப்படி அத பண்ண போறோம்? அந்த பிளான கொஞ்சம் உலகிட்டே இருக்காத ஜிம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசாதீங்க. பண்ற கிளாரிட்டி முதல்ல இருக்கணும். அங்க பாருங்க. மேஜிக் பிரேன். கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்கீங்களா? பேசிக்கலாம். என் காதை கிழிஞ்சிரும் போல இருக்கு. மேலே ஏறதுக்கு நமக்கு மேஜிக் பீன் தேவையில்லை. நீ என்ன சொல்ல வர? நமக்கு மேஜிக் பீன் தேவையில்லை. சாரி, அது நமக்கு அது தேவையில்லை. அதுக்கு பதிலா பீன் ஸ்டாக் இருக்கு, அதுவும் இங்கேயே. ஓகே, இந்த ஃபிளாஷ் லைட் தான் அந்த ஸ்குவாக் ரேடியோ டவர். அப்புறம் இந்த ஸ்லிங்கி, இதுதான் அந்த பாலம்.
டவரை வச்சு நாம அபிஸ்க்கு போக முடியாது, சரியா? ஆனா மேக்ஸ் சொல்றபடி வெக்னா நம்ம உலகங்களை ஒன்னா சேர்க்க போறான். அதனால அது நடக்கட்டும். அதுக்கப்புறம் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா உலகங்களை கிட்ட கொண்டு வரும்போது, நல்லா கிட்ட வந்ததும் ரேடியோ டவர்ல ஒரு பிளவு வழியா உள்ள போயிடும். பேம். அப்ப எல் காலத்துல இறங்குவா. மெடிடேஷன் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வெக்னா மனசுக்குள்ள நுழைஞ்சு அவனை அடிச்சு போட்டுருவா. அவன் அதை எதிர்பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் முயற்சியை தடுத்து உலகங்கள் நகர்றதை நாம நிறுத்திடலாம். நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு, சரியா இருக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அது மேலே ஏறி அபிஸ்குள்ள போகணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ஒன்றும் அந்த அளவுக்கு தான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை. என்னால வெக்னா மனசுக்குள்ள நுழைய முடியல. அவன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். இல்ல எனக்கு தெரியல, நீ அந்த ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. இல்லனா உன்னை பக்கத்துல கூட்டிட்டு போலாம். அந்த அப்சைட் டவுன் லேப் நேரா அவனோட கோகைக்கு கீழே இருக்கு. அது காலப்போக்கில் அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அப்படின்னா பிரர்னர் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லாமே இன்னும் அங்கதான் இருக்கணும். குறிப்பா உன்னால அவன் மனசுக்குள்ள நுழைய முடிஞ்சா என்னால உனக்கு வழி காட்ட முடியும். என்ன நம்பு, அவனோட மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானும் அவன் கூட அங்க இருக்கணும். ஹென்ரியை தடுக்கிறது தான் முக்கியம். இப்ப வரைக்கும் ஜேன் அவன் கூட தனியா போராடிட்டு இருக்கா. அவ அங்க தனியா போக வேண்டாம். என்னாலேயும் அவ கூட அவன் மனசுக்குள்ள போக முடியும். ஒன்னா சேர்ந்து அவனை நாம முடிச்சிடலாம். ஓகே, நல்லா புரியுது. நீங்க உங்க பிரதரை கொல்லுவீங்க, நாங்க குழந்தைய காப்பாத்துவோம், ஜெயிச்சுட்டு தான் வருவோம். லூக்கஸ் சொன்னது சரியா இருக்கா? நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நம்ம எல்லா ஏற்பாட்டையும் ஆரம்பிக்கணும். கடைசியா ஒரு விஷயம், இதான் முக்கியமான விஷயமும் கூட. வெளியே வரும்போது எக்ஸாட்டிக் மேட்டர் பக்கத்துல ஒரு பாம்பை வச்சுட்டு வரணும். டைமரை வச்சுட்டு அப்சைட் டவுன்ல இருந்து தப்பிக்கணும். அந்த பாலம் அழிஞ்சிடும். அது கூடவே அந்த ஆபிஸ், டெமோஸ், அந்த மைண்ட் அழிஞ்சிடும். கேம் வெல்கம் பேக் ஹாலி. வெல்கம். அவ எங்க இருக்கா? மிஸ்டர் வாட்சன் கீழே இருக்காரு. உன்னை நினைச்சு கவலையா இருக்காரு. ரொம்ப கவலையா இருக்காரு. இல்ல மேரி நான் சொல்றத கேளு. மிஸ்டர் வாட்சன் அவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் ஒண்ணு நம்மள காப்பாத்த என்ன நம்மள கடத்திட்டு வந்துட்டாரா? உலகத்தை அழிக்க போறாரா ஹாலி? மிஸ்டர் வாட்சன் எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் போய் அவ மனுஷியே இல்ல, அவ ஒரு மான்ஸ்டர். அவ மனசை கெடுத்துட்டா. அது உண்மை கிடையாது. மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட். அதோட அவ எனக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றா. நம்ம வீட்டுக்கு திரும்பி போக உதவுறா. நம்ம குடும்பத்துக்கிட்ட போகலாம். நாம எல்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கோம். மிஸ்டர் வாட்சனோட மைண்ட்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். நீங்க இங்க பாக்குற எதுவுமே உண்மையானது கிடையாது. நான் சொல்றதை நீங்க எல்லாம் நம்பிதான் ஆகணும். ப்ளீஸ் நீங்க என்ன நம்பணும். நீங்க என்ன நம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றதை நீங்க நம்பணும். டெரிக் இவங்க கிட்ட சொல்லு. உண்மையை சொல்லு. நீயே சொல்லு. அவங்க சொல்றது சரிதான் ஹாலி. மேக்ஸ் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டா. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அவ எனக்கு காட்டின எல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையா இருந்துச்சு. காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் நான் அதையும் தாண்டி அந்த காட்டுக்குள்ள போனேன். அப்புறம் இப்ப நான் உங்க எல்லாருக்கும் முட்டாள தெரியுறேன். நீ அப்படிலாம் நினைக்காத ஹாலி. இது எதுவுமே உன்னோட தப்பு இல்ல ஹாலி. இங்க பாரு, நீ இப்ப எங்க கூட இருக்கிறது தான் முக்கியம். நீ இப்போ சரியான நேரத்துக்கு தான் வெல், பெரிய வண்டிங்கிறதுனால பக்குவமா நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்படி பண்றதுல தப்பு இல்ல. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். இங்க எத்தனையோ பேர் இருந்தோம், அவளை கூட்டிட்டு அவ அங்க போகணும். எல்லாம் அவளை நம்புறா. அப்போ நாமளும் நம்பணும் தானே? இல்ல, அந்த பொண்ணு மனசுல ஏதோ இருக்கு, எனக்கு நல்லா தெரியும்.
எல் நான் சொல்றத கேட்க மாட்டான். நீங்க 2 பேரும் அங்க போனப்போ என்ன நடந்துச்சு? நான் அவன் மேல நம்பிக்கை வைக்கலன்னு நினைக்கிறான். அது உண்மை கிடையாது. உண்மை இல்லதான். அது நீ அவளுக்கு அழிவே இல்லைன்னு நம்புறா. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா நான் இத பத்தி கேட்கலையே. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இருக்கிற சிக்கலை நாங்க சரி பண்ணிப்போம். ஆனா இப்போதைக்கு அவ இந்த ஆபத்தை தாண்டி உயிரோட வெளியே வரணும். அந்த காளி ஒரு தப்பான முடிவெடுத்தாலும் சத்தியமா சொல்றான், நான் அவளை கொன்னுடுவேன். நிச்சயமா அதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். அந்த டேங்க்ல எல்லுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளை வெளியே எடுத்துருவேன். என்னால அவளை இழக்க முடியாது, நிச்சயமா முடியாது. இதுதான் கடைசி க்ரோ. இதோட எல்லாம் ஆனா நான் பிசிக்ஸ்ல சீதா எடுத்திருக்கேன், அதனால படிப்பாளிங்க சொன்ன கேட்பேன். இது வேலை செய்யும்னு நினைக்கிறியா? இந்த திட்டம் இது வேலை செய்யணும், அப்படிதானே? இங்க வந்து மாட்டி கம்மியாவது என்னால பிரயோஜனமே இல்லை. எல்லுக்கும் காலிக்குமாச்சும் உதவி தேவை, என்னால தான் பிரயோஜனமே இல்லை. ஆனா நீ அந்த அபிஸ்க்கு போக முடியும்ல? அதுல நிறைய இருக்கு. அங்க போனா ஹைவ் மைண்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்பேன். என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. போன வாட்டி ரொம்ப பக்கத்துல போனதுனால தான் என்னாச்சு வேவ் பார்த்தா உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாச்சு. ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க, ஞாபகம் இருக்குல்ல? அதோட அந்த புறம்போக்கால நீ உயிருக்கு ஆபத்து வர்றதோனும் இது முதல் தடவை கிடையாதுல்ல. அதனால எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. இத்தனை நாளா நீ ஹென்ரியோட மைண்டுக்குள்ள எப்படி தனியா இருந்து சமாளிச்ச? உண்மையை சொன்னா அதிர்ஷ்டம் தான். அங்க ஒரு குகையை கண்டுபிடிச்சேன். அது அவனோட ரொம்ப பழைய நினைவு. அதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்தான். அதுக்குள்ள அவன் வரல. அதை பார்க்கும் போதெல்லாம் பயத்துல நடுங்குவான். அந்த கோரமான முகத்துக்குள்ளேயும் அவன் இன்னும் மனுஷனா தான் இருக்கான். தன்னை கடவுளா நினைக்கிற ஒரு மோசமான சைக்கோபாத்தா இருந்தாலும் அவன் மனுஷன்தான். நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு பயம் இருக்கும் போல, அப்படித்தானே? ஓகே வீலர், உன்னோட ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, நல்லா கேட்டுக்க. இந்த பைக் பெல் தான் இந்த பாம்போட ரிமோட் ட்ரிகர், சரியா? ஸோ இந்த ஒயர் இந்த வாரியரை தொட்டதும் கபூம் கலக்குறியே. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ பெரிய அப்சைட் டவுனை வெடிக்க வைக்க பட் ஹோல் சஃபர்ஸ் மாதிரி முக்கியமான மியூசிக் நீ ஒரு நல்ல ரெக்கார்டா தேர்ந்து. ஆனா இது நல்ல ரெக்கார்ட் ஆச்சு. நம்ம உலகத்தை காப்பாத்த போறோம் அப்படின்னா இது அதுக்கேத்த மாதிரி இல்லை. இதை நீ முதலே கேட்டிருக்கணும். ஹே ஹே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணை யூஸ் பண்ணிருக்கியா? அது அது கொஞ்சம் இருக்கு. அது வந்து பேபி கன்ஸ், ஏர் ரைஃபிள்ஸ், டக் ஹண்ட்ல. டக் ஹண்டா? அந்த விஷயத்துல நம்ம தலைவன் பெரிய ஆள். அதை விட நல்ல யோசனை வச்சிருக்கேன். இந்த செல்லக்குட்டிங்க நீங்க நினைக்கிறத விட பயங்கரமானது. நிஜமாவா? டஸ்டன் என்ன? ஹே, அது வந்து அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினது அது வந்து பரவாயில்ல, போகட்டும் விடு. இல்லை, அதை அப்படி விட முடியாது. ஏடி, அவன் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கான். அவன் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. உனக்கு துணையாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து உன் மேலே ரொம்ப கோவப்பட்டேன். என்ன தெரியல, நான் கோவப்படுறதுக்கு காரணம் முன்னாடி நாம் இப்படி இல்லை. ஆக்சுவலாக நான் உன்னை உண்மையிலே மிஸ் பண்ணேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணேன். நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணேன். ஒரு விஷயம் சொல்லணும்னா ரூபிக்ஸ் கியூபை வச்சு ஒருத்தரோட புத்திசாலித்தனம். அப்புறம் உன் பீன் ஸ்டாக் திட்டம் நல்லா இருக்கு. ஒரு ஜீனியஸுக்கு மட்டும்தான் இது தோணும். அதை சொல்றியா? பெஸ்ட் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அது உண்மைதான். இதில் ஒரு நல்லது என்னன்னா, தோத்தாலும் ஒன்னா தான் சாக போறோம். 2 பேரும் ஒன்னா சாவோம். 2 பேரும் ஒன்னா சாவோம். 2 பேர்ல யாராலும் ஒத்துக்க மாட்டோம். கதவு திறக்க போகுது. 5 4 3 2 திறந்துரு சீசே. கிடைச்சிருச்சு. எங்களுக்கு கேட் சிக்னல் கிடைச்சிருச்சு. திரும்பவும் சொல்றேன், கேட் சிக்னல் கிடைச்சிருச்சு. நம்ம செல்ல குட்டி கிட்ட சொல்லு அந்த ஆளோட டைமிங். ஏன்னா நம்ம சாண்டாவோட வண்டி கிட்டத்தட்ட தயாரிடுச்சு. சரியான தகரடப்பா. ஹாய் சிஸ்டர். ஹாய். இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கியா? உன் மைண்டை ஷேர் பண்ணியிருக்கியா? நீ பண்ணிருக்கியா? மற்ற சைக்கிக் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி பண்ணியிருக்கேன்.
இங்கே வந்தது எனக்கு சந்தோஷம். எனக்கும் தான். நேற்று உங்ககிட்ட ஒன்று சொன்னனே, அதை பற்றி யோசிச்சியா? அதோட அர்த்தம் புரியுதா? யோசிச்சு பார்த்து அந்த பாலத்தை வெடிக்க வைக்கும்போது டாக்டர் கேவோட லேபையும் சேர்த்து வெடிக்க வைக்கணும். அது அவங்க ஆராய்ச்சி அழிச்சிடும். கே புதுசா ஒரு லேபை கட்டுவா. அப்படின்னா நாம அவளை கொல்லுவோம். அவ அப்பா இடத்துக்கு வந்திருக்க மாதிரி அவ இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாங்க. அப்படின்னா நம்ம எங்கேயாவது போயிடலாம், அவங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கலாம். ஓ, அதாவது அருவி இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கா? கற்பனை உலகத்துல வாழ்ற ஜெயின், நீ மைக்கோட தப்பிச்சு ஓடினா கொஞ்ச நாள் தான் பாதுகாப்பா இருப்ப. ஆனா அவங்க உன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மைக் அவங்க கொன்னுடுவாங்க. அன்னைக்கு என்னோட நண்பர்களை கொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் உன்னை பிடி கதவுகளை திறப்பாங்க. இதுக்கு முடிவே கிடையாது. உனக்கு இன்னும் புரியலையா ஜெயின்? இது ஒரு சுழற்சி, ரொம்ப மோசமான கொடூரமான சுழற்சி. ஆனா நாம இதை தடுக்க முடியும். இன்னைக்கு எப்படி? நம்ம பிரதர் கொன்னதுக்கு அப்புறமா, அந்த குழந்தைங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறமா நாம மத்தவங்க கூட போக கூடாது. அந்த பாலத்திலே இருக்கணும். அந்த அப்சைட் டவுன் அழியும் போது நாமளும் அழிஞ்சிடுவோம். இது மட்டும்தான் ஒரே வழி ஜெயின். இதுதான் ஒரே வழி. ரெண்டு பேரும் தியானம் பண்ணி முடிச்சிட்டீங்களா இல்லையா? என்ன சாண்டாவோட வண்டி இப்ப பறக்கிறதுக்கு தயாரா இருக்கு. மா, இன்னைக்கு காலையில் நீங்கள் நான் வெக்னா மனசுக்குள்ளே இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லலாமா? வெக்னா ஒருத்தரை தாக்கும் போது அவங்களோட மனசையே அவங்களுக்கு எதிராக திருப்பி அவங்கள பலவீனமாக்குறாம்மா. நம்ம மனசுக்குள்ள வேதனை தரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் வெளியெடுக்கிறான். அதனால தான் அதை எதிர்த்து சண்டை போட எனக்கு சந்தோஷத்தை தர விஷயங்களில் கவனம் செலுத்தினேன். நான் சின்ன பையனாக இருந்தப்போ எனக்கு இருந்த நினைவுகள், நான் அப்பெல்லாம் பயப்படவே மாட்டேன். என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். அப்படிதான் அன்னைக்கு நான் மேக்ஸி இல்லை எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தேன். ஏன் அந்த டெமோஸையும் அதை வச்சுதாம்மா கொன்னேன். இதே விஷயத்தை வெக்னா கிட்ட பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அவன் எப்படியோ அதை தடுத்துட்டாமா. இருக்கிறதுலேயே மோசமான விஷயங்களை காட்டினான். இல்லைங்க பாரு, அவன் காட்டினது எதுவா இருந்தாலும் அது உண்மை கிடையாது. அவன் உன்னை ஏமாத்துறான். அது எல்லாம் போய் இல்லம்மா, அது எனக்குள்ள இருக்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறான். ஆனா மேக்ஸ் அவனுக்கு பயம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். அப்படி இருந்தா என்ன நம்மளை தோக்கடிக்க முடியும். ஆனா நான் அதை செய்யணும்னா அது என்னன்னு உங்களுக்கும் தெரியணும். உங்களுக்கும் எல்லா உண்மையும் தெரியணும். ஓ சாரி, இப்போதான் ஹாப் தகவல் சொன்னார். 50 நிமிஷத்தில் அங்கே போயிடுவார். அதனால் நம்ம 5 நிமிஷத்தில் கிளம்பணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, ஒரு நிமிஷம் இது வந்துடுறோம். ஒரு நிமிஷம், இந்த விஷயம் உனக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே இதை பத்தி சொல்லல. நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லி நீங்க இல்லை ஒரு மாதிரி பார்த்துருவீங்களோன்னு நினைச்சேன். வேற எதுவும் இல்லை. ஆனா உண்மை என்னன்னா நான் உங்களை மாதிரி இல்லை. இதனால நான் அப்படி இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. நானும் உங்களை மாதிரியே இருக்கணும், என்னுடைய நண்பர்கள் மாதிரியே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நானும் உங்களை மாதிரி தான். ஏன் எல்லா வகையிலையும் நானும் உங்களை மாதிரி தானே. எனக்கும் ராத்திரி முழுக்க D&D விளையாடுறது பிடிக்கும். ஏன் கோக் குடிச்சுக்கிட்டு பாப் ராக் சாப்பிட்றதும் பிடிக்கும். இதை விட முக்கியமா பைக் ரேஸ் பிடிக்கும், காமிக் பிடிக்கும், அப்புறம் அந்த நாசா, அப்புறம் அந்த ஸ்டீவ் மார்ட்டின், லக்கி சாம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிக்கும். ஆனா 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 ஒண்ணு தவிர எனக்கு எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. அதாவது எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்காது.
அண்ட் எனக்கும் ஒருத்தன் மேல அது வந்து எனக்கும் ஒருத்தன் மேல க்ரஷ் இருந்தது. ஈவன் அவன் என்ன மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சும் அவனை பிடிச்சது. அதாவது டாமிக் அர்த்தம் இது அவன் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது நான் சம்மந்தப்பட்டது. அப்புறமா எதிர்காலத்தை எனக்கு காட்டினான். அந்த எதிர்காலத்துல உங்கள சில பேர் என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டீங்க. என் வாழ்க்கை ஏதோ கஷ்டமா இருக்குமோன்னு பயந்தீங்க. அதனால என்கிட்ட ஏதோ குறை இருக்குமோன்னு நான் பயந்தேன். அப்புறம் நான் உங்களை விட்டு விலகி போயிடுறேன், மிச்சம் இருக்கவங்களும் அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு கடைசியில நான் தனி மரம் ஆயிடுறேன். எனக்கு தெரியும் அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. வெக்னாவால நம்ம எதிர்காலத்தை பார்க்க முடியாது, ஆனா அவனால நம்ம மனசை படிக்க முடியும்ல. அதனாலே பாக்குறதால உண்மை நானும் அதை உண்மை நினைச்சிட்டேன். அம்மா நான் சொல்றத கேளு. அந்த மாதிரி உனக்கு என்னைக்குமே நடக்காது. நான் உன்னை இழக்கவே மாட்டேன், என்னைக்குமே. நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். நானும் தான். அவங்க ரொம்ப இது பண்ணுது. நான் ரொம்ப தனியா இருக்கேன். அப்படியே உள்ளே வச்சு உண்மையை சொல்ல ட்ரூத் சீரம் தேவைப்படுது. சாரி, என்னால நகர முடியாது. நீ தான் வந்து என்ன கட்டி பிடிக்கணும். நான் உன்னை இறுக்கி கட்டி பிடிச்சிருக்க மாதிரி நினைச்சுக்க, சரியா? வெக்னாவை ஜெயிக்கிற அளவுக்கு நீ பலசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தேவைப்பட்டா நிஜ உலகத்துக்குள்ளேயும் வருவான். நம்ம அங்க போயும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம கிட்ட தேவையான வெப்பன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம சோல்ஜர்ஸ்க்கு உதவி பண்ணல. நான் அங்க இருக்கணும். அண்ட் நான் இனிமே எதுக்குமே பயப்பட போறது இல்லைன்றதை அவனுக்கு காட்ட வேண்டியது இருக்கு. ஹே மேக்கானர், இன்னைக்கு ராத்திரி டெலிவரி வருதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி எதுவும் பிளான் இல்லையா பிரைவேட்? அப்போ இந்த வண்டி எதுக்கு இங்க வருது? நம்ம நேரம் வந்துருச்சு செல்லக்குட்டி. மேலாம் முதல் கதவை தாண்டிட்டாங்க. 2 சோல்ஜர்ஸ் டவர்ல இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். போங்க வண்டி எடுங்க. ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். இது ஈஸி தான். நீ ரெடியா? திருட்டு முடி முடிச்சுக்கிறேன். இல்ல இந்த பிளான் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு பிளான் வந்து சொன்னா கண்டிப்பா ஆஃபர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நேரம் வந்துருச்சு. காலம் வந்துருச்சு.
சாப்டர் 7 அப்பா ஏகப்பட்ட theories இது வந்து இவங்க என்னன்னா பிரிட்ஜின் போட்டு வில்ல வர அந்த ரவுண்ட்ல மூடி வச்சு காட்டுங்க பிரிட்ஜின் வேலை கன்ஃபியூஷன் எது டைரக்ட் பிளான் சொல்லாம அதுல டெமோக்களை பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தாலி சொல்றதும் உண்மைதான். அந்த ஒரு விஷயத்துல நல்ல தேர்றாங்க. நல்ல ஒரு பிளான் போட்டு உள்ள போறாங்க. அது கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நல்லா தெரியுது. இல்ல ஜானத்துல போறதுக்கு பேசிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு ஜானத்துல நான் யோசிக்கிறது இல்ல ஆஃபர் பெட்டு போயிடும். நீ சாவு சாவு சொல்லுவேன் ஆனா சாவ மாட்டேன். சாவே மாட்டாரு. என்ன நடவு பண்ணணும் என்று வேற 12 பேர் பிடிச்சி இவனை வச்சு அந்த பேருக்குள்ள சொல்லிட்டு சொன்ன மாதிரி அசால்ட்டா உள்ள போய் வைக்கிறாங்க. தெரியல அதுக்குள்ளேயே உட்காந்து வேவ் பாக்குறாங்க. சின்ன பொண்ணுலாம் வேவ் பாக்குது. கிரால் 37 வாட்டி போனாங்க. 2 வாட்டி பேசு இப்ப வந்து லெவல் வந்து பில்ல யூஸ் பண்ணுவா. ஆனா அவன் இது பண்ணிட்டு பில்லு எல்லு ஆனா இதுன்னு சொல்லிருக்கிறாரு. இல்ல என்னன்னா எதுக்கு வெப்பா வந்து 2 வாட்டி மோச் பண்ண பாக்குறான். அவன் வாட்டி கொண்டு வரும் எதுக்கு அப்படின்ட்டானே இருக்கும். காடி மாதிரி ஒரு டவுட் இருக்கு. வேற ஸ்பீஷியஸ் ஏதோ காடி ஏதோ பண்ணுவான். காத்திருப்போம் சூசிக்காக ஒரு 3 நாளா வருமானு தெரியலனா சொல்லுவாரு. எட்டுல வச்ச நினைச்சேன் அதுல வச்சேன் இல்ல அவனோட பிகெஸ்ட் பிளேயரை ரிவீல் பண்ணிட்டான். நெட்ஃபிளிக்ஸ் வரதான் அது நீ நல்ல சீரிஸ் நிறைய போயினே இருக்கலாம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போய் இந்த மாதிரி தான் ஆனா ஒரு ரியல் வந்து ஆமா அப்படிதான் போஸ்ட் பண்ண இல்ல அது ரியல் வேர்ல்ட்லயே இருக்கு ப்ரோ. ஆனா என்ன நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணுவானுங்க இந்த சீக்வன்ஸ் எல்லா சீரிஸ்க்கும் இந்த சீக்வன்ஸ் ஒரு வந்துட்டு போகும். பார்த்தாச்சு. அவங்களும் உள்ள போயிட்டாங்க. பிளான் ஆயிடுச்சு. ஒரு சைடு வெட்னாம் ஒரு சைடு இது ரெடி பண்ணிட்டாங்க. அது தனியா ஒரு படம் பண்ணா தோடா போஸ்ட் படம் மாதிரி பார்க்க வேண்டியிருக்கான். ஸோ பின்னாடியில சந்திப்போம். நியூ இயர் அப்போ அடுத்த வருஷம் ஓகே பின்னாடியில சந்திப்போம் அப்படின்னு. சரி சரி ரோஹித் ஆகாஷ். Bye bye.